ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். மைன்கிராஃப்டோடைய அனிமேஷன் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் தினம் வரும். மறக்காமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேடர் பையன் வந்திருக்கான். ஓகே, இந்த மீனுக்கு சரி அந்த பூனைக்கு வந்து மீன் கொடுக்குறது எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்க, எங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஓகே, ஒரு சாடல் நான் எடுத்துட்டேன். 3 சாடல் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஓ, ஸ்வாடு வளர்ந்துச்சு, சூப்பர். இந்த பிக்காக்ஸ் வளர்ந்துச்சு. ஸ்வாடு தான் உடையும் பார்த்தா பிக்காக்ஸ் மாடா உடையும். ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 இது இருக்குது, 4 சாடல் இருக்குது. ஓகே, ஸ்வாட் எடுத்துக்கலாம், ஆக்ஸ் எடுத்துக்கலாம். சாடில் இங்கே வை, இந்த ஸ்ட்ரிங்கை இங்கே வச்சுக்கலாம். மீட் இருக்கட்டும், 26 பொட்டேட்டோ இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 64 பொட்டேட்டோ இருக்குது நம்மக்கிட்ட. 2 மீட்டு, ஸ்வாடு, நைஃப். ஓகே, நைஃப்னே வருங்க, ஸ்வாடு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகே இங்கே வில்லேஜர் இருக்கான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பில்லேஜருடைய அந்த இடத்துலலாம் போக போகிறோம். பில்லேஜர் ஒரு இடத்துல இருப்பாங்க தெரியுமா, அவங்க சங்கம். அந்த சங்கம் பேர் வந்து உருப்படாத சங்கம் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே, மேலே போகிறோம். இங்கே தான் ஒரு இடத்துல இருக்கும். வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வரேன். கட்டணம் வழியாக தான் போகிறேன்னு தெரில. நான் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன். ஓகே, அந்த பக்கம் போகணும். நினச்ச மாதிரியே அந்த பக்கம் போகணும். லைஃப் குறையுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து அவங்க கூட சண்டை போட வேணாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பில்லேஜர் இருக்கிற இடத்த காட்டுறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். பில்லேஜர் இருக்கிற இடத்த காட்டிட்டு அப்புறம் வந்து அன்லிமிட்டடாக எப்படிடா பொட்டேட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்லிமிட்டடு பொட்டேட்டோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அன்லிமிட்டட் பொட்டேட்டோ தான். எப்படி இருக்குதுன்னு வாங்க சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சுற்றி தண்ணியே இல்லை நினச்சேன். எனக்கு தண்ணி இருக்குது, மீன் பிடிக்க முடியுமான்னு தெரில. ஓகே, அந்த இருக்குது அந்த அவுட் போஸ்ட்டு. ஓகே, தூரத்தில் ஒரு இடம் காமிக்குது. போங்க, நான் உங்களுக்கு கிட்ட கூட போய் காட்டுறேன். ஓ மை காட், நினச்சிங்க. ஓகே, வாங்க அந்த அவுட் போஸ்ட் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இதோ தெரியுதா, அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா அயன் குளம் இருப்பேன் நினைக்கிறேன். இல்லை ஆலிஸ் இருக்குது. ஆலிக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா அது நம்ம பின்னாடியே வருமா. அதுக்கு பாட்டு போட்டோம்னா நம்ம அதுக்கு கொடுத்த பொருளை வந்து மல்டிப்ளேயர் தருமா. அதனால் ஃபஸ்ட் நம்ம டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆன்லைன் ப்ராப்ளம். ஓகே, எங்கே பாருங்க, தலைவனே அந்த தண்டை இருக்கான். டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துருமா. தலைவனை பார்த்துட்டேன். ஃப்யூச்சரில் இங்கே வந்து நம்ம சண்டை பண்ணலாம். தலைவன் அந்த தான் இருக்கான். இந்த உருப்படா சங்கத்தோட தலைவன் அந்த தான் இருக்கான். ஓகே, உங்களுக்கு அவுட் போஸ்ட்டை காட்டுறேன்னு சொன்ன மாதிரி அவுட் போஸ்ட்டை காட்டிட்டேன்.
ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டியாக எப்படி பொட்டேட்டோ எடுக்கிறது அப்படின்றதான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கிட்ட இந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. இங்கே ஒரு ஃபார்ம் இருந்துச்சே. ஓகே, வீட்டு எடுக்கிறதுக்கு வேணால் அங்கே இருக்குது. நான் போய் ஃபஸ்ட்டு அங்கே வீட்டு எடுப்போம். வாங்க, இந்த வீட்டை வச்சு ப்ரெட்டு செய்யலாம். இப்போதைக்கு நம்ம தேவையான சாப்பாடு இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ண போகிறேன். பாருங்க, பக்கமே ஒரு பூனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, வீட்டை கலெக்ட் பண்ணுவோம். கேரட் இருக்குது, போடு. இது என்னன்னு தெரில, வெறும் சீடு மட்டும்தான் கிடச்சிருக்கு. சீடு வச்சு கோழியை டேம் பண்ணலாம். மிச்சம் 3 சீட் இருக்குங்க. இந்த பொட்டேட்டோவை காலி பண்ணிட்டு திரும்ப அடைச்சிக்கலாம். வாங்க, அதுக்குள்ள நைட் ஆக போகுது. ஐயோ, அந்த இடத்த காலி பண்ணும். அறாமல் என் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்ருக்கீங்க. நான் தூங்கலான்டா, காலையில் ஆகும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் பண்ண இடம் அங்கே இருந்துச்சு. கேரட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து நம்ம வாட்டுக்காக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ரைஸ் ஆகிருக்கு. வேகமாக போய் டக்குன்னு எடுத்து வந்துடலாம். இது கேவே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் தூரம் தான் போகுது. இது கேவு கிடையாது. கேரட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிது. ஓகே, கேரட் நிறையா கிடைக்குதுங்க. மறுபடியும் வேணால் இங்கே வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்குவோம். ஹேர்பல் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போதைக்கு 3 இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று இங்கே மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. உடச்சு விட்றாத. என்னப்பா வில்லேஜர் தம்பி பார்க்குற? வள முக்கா கொல முக்கா ஓடி போங்கடா. என்னப்பா தம்பி பார்க்குற? இப்பெல்லாம் பார்த்துடா, ஆடிச்சு விடுவேண்டா, கீழே போடா. ஓகே, இப்போதைக்கு நான் பாதி ஃபுட்ஸ் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணி. ஆஹா, எங்கே நீங்கள் சாப்பிடாம வேறு இருந்தேன். அதையும் நான் பார்க்காம மறந்துட்டேன். ஓகே, கெட்டதில் ஒரு நல்லது இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம எப்படினாலும் கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மவுண்டைன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த மவுண்டைனில் இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அந்த மவுண்டைனுக்கு போகணும்.
இந்த மவுண்டைன் நம்ம போயிட்டோம். இப்போ இங்கே போக தேவையில்ல. அங்கே ஒரு வழி இருக்கும், அங்கே போகலாம். அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் ஒன்று இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் வேறு எதுவும் இல்லை, ஒரு ஃபார்ம் இங்கே ஏரியா இருந்துச்சு, அதுவும் வந்தா இருக்குது. ஏலை அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கே எப்படி நான் ஏறி போக எனக்கு புரியல. தம்பி ஆயங்குளம் ஏன்ப்பா உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க? அந்த ஆயங்குளம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காகவாச்சும் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நீ பொட்டேட்டோ வாப்பா, பண்ணுப்பா. நான் மேலே போயிட்டு வந்துடுறேன். ஓகே, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். இங்கே ஆடு இருக்குது, அதை போட்டு தள்ளிடலாமா? இப்போதைக்கு வேண்டாம், இருக்கட்டும். ஓகே, மலை மேலே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கார்னராக போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தடி இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை ஏழே பயங்கரமாக இதையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, தண்டர்ஸ்டார்ம் தான். இப்போ நம்மளால் தாராளமாக தூங்க முடியும். நீங்கள் என்னப்பா இங்கே வந்துருக்கீங்க? ஒன்று மழை பெய்யுது, இல்லை ராத்திரி ஆகிடுது. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இங்கே தான் போகிறேன். ஓகே, இப்போ சன் எங்கடா இருக்கு? இந்த ட்ரேடர் பையனை போய் ட்ரேட் பண்ணுறேன் பார்த்துடலாம். தம்பி ட்ரேடர். ஓகே, ஃபிஷ் பாக் தருவான்னு சாரி, ஃபிஷ்ஷோட அந்த இது தருவேன் நினச்சேன்னு தரல. சரி வேண்டாம், அவன் எங்கிட்ட போட்டோம். இந்த சன்னர் எங்களுக்கு தெரில. உதயம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மேலே இருக்கிற வீட்லேயே தூங்கிடுவோம். இதை தூக்கி இங்கே வை, ஜாக்கை தூக்கி இங்கே வை. பிளாக்கை போடு. ஏறி 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 கிராஸ் ஜம்ப்பு அப்படியே கிராஸ் ஜம்பை போடு. ஓகே, பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, அதுக்குள்ள சன்ரைஸ் ஆக போகுது. பிரமாதம். இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை தேடி வந்து வீட்டை காணோம். அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவ்வளோதான்டா. சூடாப்பானா யாருக்கு போய் வெளியே கேட்டுப்பாருங்கடா. ஓகே, போனோம். நம்ம அந்த ஃபார்மில் தான் நம்ம எல்லாத்தையும் பிடுங்கணும். இப்போ இந்த வீடு எங்கே இருக்குது? தப்பா ஏறி வந்துட்டுனா? ஓகே, அது அங்கே இருந்துச்சு. ஞாபகம் வந்துச்சு. ரைட் விடு. ஞாபகம் வந்துச்சுங்க எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி. ஆஹா, ஒத்தடி பாதை. என் கணிப்பு படி இங்கே தானே இருக்கணும். என்னங்கடா அது? இங்கே இருந்தோம். இன்னொரு வீடு அந்த இருக்கு. நான் வேறு நாள் கடுப்பாக இருந்திருப்பேன். நல்ல வேலை. ஓகே தான், பட் இருந்தாலும் இங்கேருந்து எப்படி அங்கே போகணும்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து போய் குதிக்கணுமா? இதுக்கு தாண்டா ஒத்தடி பாதையிலேருந்து நடந்து வந்தேன்.
நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது வேஸ்ட், டைம் வேஸ்ட். நான் மறுபடியும் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இங்கே மறுபடியும் வந்துட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் சாக மாட்டேன்னு நினச்சி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நினச்சா பார்த்தா செத்துட்டேன். ஓகே, இந்த வீட்டில் ஏதாச்சும் தேர்தல் அனுப்பிச்சிட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை. மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது, வாங்க போவோம். ஹேய், ஆரம்பிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அது அப்புறமேட்டு ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அயன் பிளாக்கா? இல்லை, இது ஏதோ ஒரு ஸ்டோன் நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. ஃபார்ம் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஃபார்ம் இருந்துச்சுங்க. மேலே இருக்குமோ? ஓகே, இந்த இருக்கு நான் கூட வாங்கிட்டேன். ஓகே, இங்கே ஃபுல்லாமே கேரட், எல்லாமே கேரட் தான் இருக்குது. தோண்டுப்பா. ஓகே, இப்போயே 64 கேரட்டுக்கிட்ட மேலேயே போயிடுச்சு. சூப்பரு. சாப்பாட்டுக்கு இப்போதைக்கு நமக்கு பஞ்சம் இல்லை. என்ன கொஞ்சம் கேட்ச் இருக்கு, நான் பார்க்காம போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போதைக்கு 64 கேரட் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் ஒரு 47 கேரட் இருக்குது. இங்கேருந்து அங்கே கொடுத்தா செத்துருவோமே. பரவாயில்ல, செத்தாலும் திரும்ப உசுரோட வரதானே போகிறேன். எஸ். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அன்லிமிட்டபிளாக எப்படி இது இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்குது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இதே இருக்கணும், இந்த தொப்பி போட்டு தலை இருக்கணும். ஓகே, இருக்கேன். வாங்க நம்ம பொட்டேட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து தோண்டிக்கிட்டே வாங்க. விடாமல் தோண்டிக்கிட்டே வாங்க. அவனும் கொஞ்ச நேரத்தில் வந்து நட்டு வைக்க ஆரம்பிப்பான். அங்கே போய் அவன் நட்டு வைப்பான் பாருங்கள். நட்டு சொன்னால் ஒரு இடத்துல நட்டு வைப்பான். நீங்கள் பிடிங்க, எல்லாமே பிடுங்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிடுங்குங்க. அப்படி போட்டதாச்சு. ஓகே, நம்ம சொல்ல இந்த பக்கம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, அது வாடகை அப்படின்ட்டு இருக்கோம், நம்ம வாடகை அப்படின்ட்டே இருக்கோம். இந்த மாதிரி அன்லிமிட்டடாக பொட்டேட்டோ எடுத்து அவங்ககிட்ட 28 பொட்டேட்டோவை கொடுத்து ஒரு அம்பாலோட வாங்கி கரெக்டாக 5 அம்பாலோடைக்கு ஒரு பஃபர் ஃபிஷ் பக்கெட் ஒன்று வாங்கிடலாம். சாதா சால்மன் ஃபிஷ் பக்கெட் ஒன்று வாங்கிடலாம் நம்ம ட்ரேடுக்கிட்ட வந்து. இது எல்லாத்தையும் பிடுங்க. இப்படி தான் அன்லிமிட்டபிளாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா, மறக்காமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு லைக்கை கூட மட்டும் போட்டு பாருங்கள். இவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னு தெரில. ஓகே, நம்ம எடுத்த 3 அயன் இருக்குது தெரியுமா, அதை வச்சு இப்போ இந்த வீடியோவிலே நான் என்ன பண்ண போகிறேன் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த கேரட்டை தூக்கி இங்கே வை. ஓகே, வேறு என்ன எடுத்தோம்? 14 ஹேபல் எடுத்தோம், பொட்டேட்டோ எடுத்தோம். ஆல்ரெடி 49 பொட்டேட்டோ இருந்துச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இஷ்யூ. ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஹேபல் வச்சு எப்படி இது செய்ய போகிறது அப்படின்னு தான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ
ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ப்ரோ பிளேயர்ஸாக வந்திருப்பீங்க. ஓகே, இந்த 3 அயனை வச்சு பார்த்து என்ன செய்ய போகிறேன்னு காட்ட போகிறேன். ஐயோ அயனை காணும். ஓகே ஓகே ஓகே, இந்த இருக்கு அயனை வச்சு என்ன செய்ய போகிறேன்னா யாருறாங்க ஒரு அயன் ஆக்ஸ் தான் செய்ய போகிறேன். கரெக்டாக 3 அயன் இருந்துச்சு, ஒரு அயன் ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஓகே, அயன் ஆக்ஸை தூக்கி இப்போதைக்கு உள்ள வை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள வை. யாரை தூக்கி உள்ள தரலாம்? ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு பவுன்னு இருந்துச்சு, பவு அதே நிலமை தான் எனக்கு. ஓகே, சிக்கனை தூக்கி உள்ள வச்சிடலாம். இப்போ ஹேபிளை வச்சு எப்படி இது ப்ரெட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதையும் தூக்கி வச்சுக்கிறேன். ஹேபிள் வெளியேறான். பம்ப்கினை வெளியே எடுத்துருக்கீங்க, ஹேபிள் எடுக்க சொன்னா. ஓகே, இப்போ ஹேபிள் இப்போ என்ன செய்யலாம்னா வாங்க ப்ரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுக்குள்ளே இவ்வளோ வீட்டுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்காண்டி நேரம் கிடையாது. இது டக்குன்னு இது எல்லாமே காலி ஆகிடும். இது எப்படின்னு காட்டுறேன் போருங்க. ப்ரெட்டு எங்கே இருக்குது? ஓகே, இப்போதைக்கு நமக்கு 45 ப்ரெட்டு வரும்னு போட்டிருக்கோம். ஓகே, சூப்பர். 46 ப்ரெட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, 45. ஓகே, 45 ப்ரெட் இப்போதைக்கு மட்டும் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 10 ப்ரெட் இருந்துச்சு, அதோட 55 ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அயன் ஆக்ஸை தூக்கி இது இங்கே இருக்க வேண்டாம். அயன் ஆக்ஸை தூக்கி இங்கே வச்சிடலாம். நம்ம பில்லேஜர் கூட ரைடு போகும்போது யூஸ் ஆகும். அதுமாதிரி நம்ம நிறைய ஆர்மர்லாம் செய்யணும். மைனிங்லாம் இப்போ நம்ம கூடிய சீக்கிரத்தில் பண்ண போகிறோம். மைனிங் பண்ணணும். ஓகே, கோழி இறகு வச்சு என்ன செய்ய நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஸ்டிக்கு, ஒரு கோழி. ஓகே, இந்த வீடியோவில் ஒன்று காட்டிட்டு அவங்கள்ட்ட தூங்கி முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை. இப்போ வந்து மைனிங் பண்ணலாம் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் உட்ஸ் தேவைப்படுது, வுட்டு தேவைப்படுது, வுட்டு காப்பர் தேவை. காப்பர் நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்து வச்சுருக்கோம், எங்கன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் செய்ய போகிறேன். ஓகே, இன்னொரு மரம் இங்கே தான் பக்கமே இங்கே வந்துச்சு இந்த இருக்குது. ஓகே, தண்டர் ஸ்டார்ம் இருக்கக்கூடாது நம்ம இன்னும் நினச்சிக்கிறேன். ஆஹா, தண்டர் ஸ்டார்ம்னு நினைக்கிறீங்க. ஓகே, வெதரை சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போதைக்கு. கிளியராக மாற்றிடலாம் வெதரை. ஓகே, வெதரை கிளியராக மாற்றிட்டேன் நான். இங்கே ஒரு ஜாம்பி பக்கமே வந்து என்னை அடிக்க பார்த்துச்சு.
வா ஜாம்பி வா, முடிஞ்சா இப்போ வந்து துரத்து, ஓடியா ஓடியா ஓடியா. இது ஜாம்பி நான் தான் இருக்கேன். அந்த பன்னியை படத்தில் போடுங்க. ஆடா பண்ணி மண்டையா. ஓகே, அடுத்து வந்து இப்போ நான் வந்து ப்ரஷ்ஷு செய்யலான்னு இருக்கேன். இவன் நாங்கள் அதுக்குள்ளே மாறிட்டோம். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட மாட்டேன், போட்டு தள்ளி உனையும். வேணால் ஆஃப்லைனில் இங்கே ஒரு இன்னொரு ட்ரேடர் ஒருத்தர் வச்சுக்கிறேன். சாரி, ட்ரேடரில் அந்த கண்ணாடி பையன் கண்ணாடி வச்சுக்கிட்டு இருப்பானே. ஓகே, இந்த பக்கம் இப்போ போனால் எத்தனை சாம்பி எத்தனை பில்லேஜஸ் இருப்பாங்க தெரிலையே. சாரி, பில்லேஜஸ்ன்றமே ஸ்கெல்டன்ஸ். இருந்தாலும் நம்ம அயன்கோலம் பண்ணையை கூப்பிட்டு வந்து பொறிச்ச வேண்டியது தான். ஆல்ரெடி ஒரு அயன்கோலம் பண்ணையை வந்து பொறிச்சிட்டாங்க, இவங்க தான் பொறிச்சாங்க. ஓகே, கோல் இருக்குது, கோல் மைனிங் பண்ணலாம். கோல் இங்கே ஒரு கோல் இருக்கா என்ன? இல்லை இல்லை இல்லை, நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எங்கடா இருந்துச்சு கோல்? ஓகே, ஓ இன்னும் கோல் இருக்குங்க. ஓகே, காப்பர் இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் கிராவல்ஸு. காப்பர் இங்கே தாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோமே. காப்பர் பார்த்தோமே. அந்த இருக்குது, மேலே இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கிற பிளாக்ஸ்லாம் உடச்சி தான் எடுக்கணும். ஓகே, ஒரு 15 பிளாக் போதும் தான் நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. இந்த தம்பி சீடு வச்சுட்டு போகிறேன், அங்கே ஒரு வீட்டு விளையாட்டும். பிளாக் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பக்கம் போதும், பத்திடுச்சு. எங்கடா கிளாப்புறா? ஓகே, காப்பர் கிடச்சிருச்சு. ஒரு காப்பர் தானடா கிடச்சிருக்குன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணுவேன்னா, ஒரு காப்பரே போதும். ஒரு காப்பர், ஒரு ஸ்டிக்கு, ப்ளஸ் ஒரு கோழி ரெக்கை. கோழி வந்து இப்போ நம்ம தேட போகிறோம் அடுத்து. ஓகே, இங்கே 3 காப்பர் கிடச்சிருக்குங்க. ரைட்டு விடு, 3 காப்பர் கிடச்சிருக்கு. கோழி இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. அந்த இருக்குது. ஓகே, ஒரு கோழியை போட்டு தள்ள வேண்டியதான். இப்போ ஒரு கோழி வந்து என்கிட்ட மாட்ட போகுது. அது எந்த கோழி? அந்த கோழி சிக்கனை மட்டும் கொடுத்து தப்பிச்சிருச்சுங்க. ஓகே, எல்லாம் கூட வச்சுப்போம். எனக்கு ஒரு சில முட்டையை பார்த்துட்டேன். நான் முட்டையை பார்த்தேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிடுவோம். கண்டிப்பாக ஒரு கோழி சொன்ன மாதிரியே ஒரு
கோழி குட்டியா கோழி குஞ்சு ஒன்று வந்திருக்கு. ஓகே ஓகே இப்போ வாங்க உங்களுக்கு நான் ப்ரஷ் ஒன்று பண்ணிக்கிறேன். கோபிள் ஸ்டோன் இங்கே வை, டர்ட் பிளாக்கை தூக்கி அங்கே வை, வுட்டு பிளாக்கை தூக்கி இங்கே வை, ஸ்டிக்கு கரெக்டாக ஒரு ஸ்டிக் இருக்கட்டும், கரெக்டாக ஒரே ஒரு இது கோலை தூக்கி இங்கே வை, அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி இங்கே வை. கரெக்டாக ஒரே ஒரு ஃபெதர் போதும் நமக்கு, கரெக்டாக ஒரே ஒரு ஃபெதர் போதும். ஓகே ஒரு கோல்டு தேவை. ஓகே ஒரே கோல் எடுத்துக்கலாம். இது மேடாத்துக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கை போட்டு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களுக்கு வரும் சேரும். ஏன் ஸ்வாடை தூக்கி போட வந்தீங்க, ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஓகே அடுத்த ரெசிபி வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே இப்போ நம்ம ப்ரஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரஷ்ஷை செஞ்சாச்சு. இந்த ப்ரஷ்ஷை என்ன செய்ய போகிறோம்னா வலிச்சு எடுக்கத்தேன். அதாவது ஒரு சில பில்டிங்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அங்கே போய் இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் இது பண்ணினா உங்களுக்கு ஏதாச்சும் வேறான ஐட்டம்ஸ் கிடைக்கும். இதை அதாச்சும் தண்ணி குடிக்கிறதுக்கு மாதிரியே ஒரு வெள்ளு மாதிரி கிணறு மாதிரி சம்டைம்ஸ் மைன்கிராஃப்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள ஊற்றி போட்டோம்னா நடுவில் ஒரு சாண்ட் பிளாக் இருக்கும், அதை தொடச்சிங்கன்னா தூசி வரும். இந்த தூசி வரலாம் ஒரு பெரிய விஷயம் பண்ணலாம். தூசி அந்த ப்ரஷ் வச்சு தொடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரேரான ஐட்டமாக கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு மாபோட எக்கு கூட கிடைக்கும். இப்போ புதுசாக ஒரு மாப் லான்ச் ஆச்சு, அதாங்க அந்த இந்த மாபு எருமை மாடு மாதிரி இருக்குமே, அதோட எக்கு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும். அது பாபு பேர் எனக்கு தெரியல. ஓகே அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா மறக்காமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் தடவை முடிச்சுக்கலாம். பாய்ங்க, பாய் 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 பாய். Here we go.